ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோங்கிறது ஒரு குட்டி விலாகாக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ அதனால் பயங்கரமாக சமைச்சி பயங்கரமாக சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி நான் பிரியாணி தான் சமைச்சிருந்தேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்துச்சு அன்றைக்கி பிரியாணி. சாப்பிட்டுட்டு உடனே கேக் வாங்க போயிட்டேன். 3 o'clockலாம் வர சொன்னாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக போகணும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஸோ இதாங்க அந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு இது 5th பர்த்டே, 5 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் பொண்ணு மாதிரி இருக்குது, அப்படியே வளர்ந்துடுது எல்லோரும். ஸோ இது என் தங்கச்சி பையன், அவன் கிஃப்ட் கொடுக்குறான். என் பொண்ணுக்கு இந்த கிஃப்ட் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க மேடம். ஸோ ரொம்பவுமே ஜாலியாக போச்சு பர்த்டே ஃபங்க்ஷன், குட்டி ஃபங்க்ஷன். என் பொண்ணுக்கு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடணும், அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிடணும். ஸோ அதனால தான் குட்டி ஃபங்க்ஷன் சொன்னேன். அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கேக் ஓப்பன் பண்ணோன்னே எல்லா குட்டீஸும் கட் பண்ணுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் அதை வேடி பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். என் பொண்ணு எப்படா கட் பண்ணலான்னு கத்தியோடு நின்றுட்டு இருந்தான். நான் எப்படி விடுவேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறது தானே ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஈரிடி ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துக்கிறேன்ட்டு பிடிச்சி வச்சோம், எல்லாரையும் பிடிச்சி வச்சோம். இது என் நாத்தனார் பையன் ரொம்ப ஆர்வமாக என் நாத்தனார் பையனும் சேர்ந்து கேக் வெட்டினா. ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த குட்டீஸ்லாம் கேக் வெட்டுறதுல என்ன தான் இருக்கோ தெரியல, ரொம்ப ஆர்வமாக நிற்கிது. ஸோ நம்மளுக்கும் அந்த குட்டி குட்டி விஷயம்லாம் பார்க்குறப்போ சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் காசு பணம்லாம் பெரிய விஷயமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த கேக் கட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிஃப்ட் கொடுக்குறது. ஸோ அவளுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இது என் தங்கச்சி பையன் சொல்லியிருந்தாள், அவனும் கேக் கட் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். அவனையும் கொஞ்சம் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ண விட்டுச்சு. அவ்வளோதாங்க, அந்த விலாக் அதோடு முடிஞ்சு. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் ஆஸ் யூஷுவல். ஆல்ரெடி என் பொண்ணு கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டா. இது ஓப்பன் பண்ணாத கிஃப்ட்டு நான் பண்ணுறப்போ சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீ ஓப்பன் பண்ணக்கூடாது, நான் வீடியோ எடுப்பேன், அதனால் ஓப்பன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் மேடம் விட்டாங்க. அதனால தான் அவள் முறைக்கிறா. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிட்டு போங்க. தேங்க்யூ.